إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சூஃபித்துவம், தரீகா, அவுலியாக்கள் என்பன விடயங்கள் அடங்கியதாக ஆலிம் ஒருவர் டிக்டாக் பதிவொன்றை வீடியோவாக பதிவிட்டுள்ளார். நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே மேற்படி பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனிதர் கூறுவது சரியானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் ஒரு அடிப்படை விடயத்தை மனதிலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டு அது பற்றி அறிந்திருந்தும் அதனை மறைத்தால் நாளை மறுமை நாளையில் நெருப்பினாலான கடிவாளம் இடப்படும் என்பது நபியின் சஹீஹான ஹதீஸ் ஆகும். தனி மனிதர்களது கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அதே நேரத்தில் சத்தியம் மக்களுக்கு தெளிவாக கூறப்பட வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படை வழிகாட்டல் ஆகும். எனவே இந்த கேள்விக்கு நாம் தெளிவான பதிலை வகையிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவோம். அதே நேரத்தில் இந்த மனிதர் தெளிவான ஒரு வழிகேட்டை முன்வைத்திருக்கின்றார் என்பதுதான் மிக கசப்பான உண்மையாகும். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது சம்பவத்திலிருந்து இவரது போதனையை செய்கின்றார். அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு முஸ்லிம்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு 40 நாட்கள் அவர்கள் மலை அடிவாரத்திற்கு சென்ற இடைவெளிக்குள், அந்த கால அவகாசத்திற்குள் நபியினால் வழிகாட்டப்பட்ட அந்த முஸ்லிம்கள் சிலை வணக்கம் செய்யும் அளவிற்கு அவர்கள் முஷ்ரிக்குகளாக, காபிர்களாக மாறி சென்றார்கள். 40 நாள் கழித்து வந்து நிலைமையை பார்த்து அந்த நபி சீர்திருத்தியதன் பிறகு தங்களது தவறை உணர்ந்து மீண்டும் அவர்கள் நேர்வழியிலே பயணிக்க ஆரம்பித்தார்கள். இந்த விடயம் எந்த மூசா நபியின் சம்பவத்தை வைத்து தசவுஃப், சூஃபித்துவம் என்பது இஸ்லாம் என இந்த மனிதர் போதிக்கின்றாரோ, அதே நபியின் காலத்து முஸ்லிம்களின் வரலாற்றின் அடிப்படையில் முஸ்லிம்களாக பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஷிர்கிலே பயணிக்கின்றார்கள். அதனைத்தான் இவர் போதித்திருக்கின்றார். 7வது அத்தியாயத்தின் 149வது வசனத்தில் வருவது போன்று, நேர்வழியில் இருந்த அந்த மூசா நபி காலத்து முஸ்லிம்கள் ஷிர்க் செய்து வழிகட்டதன் பிறகு நபியின் சரியான போதனை கிடைக்கின்ற போது அதனை உணர்ந்து அவர்கள் தௌபா செய்து நேர்வழியிலே வந்தடைகின்றார்கள். தாம் வழிகட்டு விட்டது அவர்களுக்கு தெளிவாகிய போது அல்லாஹ்விடம், எங்களது ரப்பே, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால், எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளின் என்றும் ஆகிவிடுவோம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். சூஃபித்துவத்தை இஸ்லாம் என நினைத்து பின்பற்றுகின்றவர்கள் இவ்வாறு தௌபா செய்து நபி மூலம் அல்லாஹ் தந்த வகையை ஒன்றிணைந்து பின்பற்றுகின்ற நேர்வழியை வந்தடைய வேண்டும் என்பதே எமது உளப்பூர்வமான பிரார்த்தனையாகும். சூஃபித்துவத்தை நேர்வழி என போதிக்கின்ற இந்த ஆலிம் கூறுவது அடிப்படை வழிகேடாகும். இதிலுள்ள அத்தனை வழிகேடுகளையும் தெளிவுபடுத்துவதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். சுருக்கமாக இது வழிகேடு என்பதை புரிந்து கொள்வதற்கு 5 விடயங்களை கூறுகின்றோம். முதலாவது விடயம், மூசா நபியை ஹிதர் என்ற வழியிடம் அல்லாஹ் அனுப்பியதன் மூலம் வலிமார்கள் செய்வது மார்க்க கடமையாக மாட்டாது. நபிமார்கள் செய்தால் அது சுன்னாவாகிவிடும். எனவே மூசா நபி ஹிதர் என்ற வழியிடம் சென்றதன் காரணமாக வலிமார்களிடம் சென்று கற்பது நபியின் சுன்னா என கூறுகின்றார். இது சரியானதா? இது முற்றிலும் தவறானதாகும்.
ஏனென்றால் மூசா நபியை ஹிதர் என்ற மனிதரிடம் அவர் ஒரு வழி என்பதற்காக அனுப்பவில்லை. ஏன் அனுப்பினான் என்பதை அல்லாஹ் தெளிவாக 18வது அத்தியாயத்தின் 65, 66வது வசனங்களில் கூறுகின்றான். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அந்த மனிதருக்கு நாம் எம்புறத்தில் இருந்து அறிவை கற்றுக் கொடுத்திருந்தோம். எனவேதான் மூசா நபியை அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் அனுப்பினான். மூசா நபியும் அவர்களை சந்தித்த போது அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நேர்வழியினின்றும் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டதை நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும், எனவே உங்களை பின்துயர்ந்து வரட்டுமா என்றுதான் கேட்டார்கள். எனவே இந்த சூஃபித்துவம் நேர்வழி என நினைத்து வழிகேட்டில் பயணிக்கின்ற இந்த ஆலிம், இவருடைய முதலாவது தவறு, ஹிதர் என்பவர் ஒரு வழி, எனவே அவரிடம் கற்கச் செல்லுங்கள் என மூசா நபியை அனுப்பியதாக இவர் கூறுவது அல்லாஹுக்கும் முரணானது, நபியின் வழிகாட்டலுக்கும் முரணானது. இரண்டாவது விடயம், ஒரு சில மனிதரை வழி என இவர்கள் தீர்மானிப்பது சரியா, அதில் தவறு இடம்பெற மாட்டாதா என்றால், உலகிலே ஒரு முஸ்லிமை ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுடைய வழியாக மாற வேண்டும், இன்ன மனிதர் அல்லாஹுடைய வகிதான் என உலகிலே நாம் தீர்மானிக்க முடியாது. அப்படி ஒரு சில தீர்மானங்கள் நபி அவர்கள் தீர்மானித்தது கூட தவறாக அமைந்திருக்கின்றது என்பது சஹீஹ் புகாரி உட்பட ஹதீஸிலே காணப்படுகின்றது. வழி என்றால் யார்? இதற்கு அல்லாஹ்வே பதிலளிக்கின்றான். 10வது அத்தியாயம் 62, 63வது வசனங்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய வலிமார்கள் என்பவர்கள் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்கள். சூஃபித்துவத்தின் அடிப்படை என்பது அவர்கள் அவுலியாக்கள் என கருதக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஷரியத்தே கிடையாது. குர்ஆன் சுன்னா இவற்றை வைத்து அவர்கள் போதித்ததாக இவர்கள் கூற மாட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், தரிகாவுடைய மற்றொரு ஆலிம் தெளிவாக கூறுகின்றார், குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரம் கேட்பவர்கள் எங்களது தரிகாவை விட்டு நீங்கள் வெளியேறி சென்று விடுங்கள். தரீகா என்றாலே ஷேக் கூறுவதை கண்மூடிக்கொண்டு பின்பற்றுவதுதான் தரீகா என்று கூறுகின்றார்கள். இது தெளிவான ஒரு வழிகேடாகும், இது ஷிர்காகும். வலிமார்கள் யார் என்பதை அல்லாஹ் கூறும்போது அவர்கள் ஈமான் கொண்டு ஷரீஅத்தை பேணி நடக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை முற்றாக விட்டுவிட வேண்டும், ஏவிய கடமைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும், மேலதிகமான நவாஃபில் எனப்படக்கூடிய நன்மைகளை அதிகம் செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அதன் மூலம்தான் ஒருவர் வழியாக மாறுகின்றார் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். எனவே ஒரு சில மனிதர்களை வழி என இவர்களாகவே தீர்மானித்து வைத்துவிட்டு அவர் கூறுவதற்கு ஆதாரம் பார்க்காமல் சரியிலும் பிழையிலும் ஒருவரை பின்பற்றுகின்ற இவர் கூறுகின்ற சூஃபித்துவம் தெளிவான ஷிர்காகும். இந்த நிலையிலிருந்து ஒருவர் மரணித்தால் நரகம் செல்ல வேண்டி ஏற்படும். மூன்றாவது விடயம், வலிமார்கள் என்பவர்களிடம் ரஹ்மா என்ற கருணை இருக்கும் என்று இவர் கூறுகின்றார். உதாரணம் கூறுகின்றார், கப்பலிலே பயணிக்கின்ற போது ஒரு கூட்டம் அல்லாஹுக்கு மாறு செய்து இசை கும்மாளத்துடன் பயணிக்கின்றது. அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்குமாறு ஒருவர் கேட்டபோது அந்த வழி என்ன செய்கின்றார்? உலகிலே மகிழ்ச்சியாக இவர்கள் இருப்பது போன்று மறுமையிலும் மகிழ்ச்சியாக அவர்களை வைப்பாயாக என அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்களாம். அப்படி என்றால் பாவம் செய்பவர்களை தடுக்காமல் அவர்களுக்காக சுவனத்தை வேண்டுவதுதான் அவுலியாக்களின் வழிமுறையா? அப்படி என்றால் நபி அவர்கள் செய்தது கூட தவறானதா? பாவங்களை கண்டால் நபியுடைய முகம் சிவந்து விடும் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள்.
உங்களில் பாவத்தை காணுபவர் முடிந்தால் கையினால் அதனை தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவினால் அதனை தடுக்க வேண்டும், அல்லது அதுவும் முடியாவிட்டால் மனதால் வெறுக்க வேண்டும். மனதால் வெறுக்காதவனுக்கு ஈமான் கிடையாது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி கூறுவது சரியானதா அல்லது சூஃபித்துவம் என்ற வழிகேட்டை இஸ்லாம் என நினைத்து போதிக்கின்ற இந்த ஆலிம் கூறுவது சரியானதா? எனவே மூன்றாவது தவறு ரஹ்மா என்ற இரக்கம் கருணை என்பதை தப்பும் தவறுமாக விளங்கி இவர் பிரயோகித்திருப்பது. நான்காவது விடயம், மூசா நபியை ஹிதர் என்ற மனிதரிடம் அனுப்பியது ஒரு வழியிடம் சென்று நாம் கற்க வேண்டும் என்பதற்காக இவர் கூறுவது தவறானதாகும். யாரை வழி என்று இவர் கூறுகின்றாரோ பெரும்பாலும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் புரியக்கூடியது ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியதாக பொதுவாக கூறுகின்றான். ஹிதர் என்ற மனிதருக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே நேரத்தில் மூசா என்ற வஹி மூலம் வழிகாட்டப்பட்ட நபியை விட அதிக அறிவு கொண்டவராக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இவை அனைத்துமே ஹிதர் என்பவர் ஒரு வழி என்பதை தாண்டி அவர் ஒரு நபியாக இருந்திருப்பார் என்பதையே நாம் புரியக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் ஹிதர் என்பவரிடம் உங்களை விட அதிக அறிவு இருக்கின்றது, எனவே நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம ஒருவரை வழி என தீர்மானிப்பதும் தவறானது. அப்படியான ஒருவரிடம் வஹீன் என்றும் அறிவு இருக்கின்றது என்று அறிந்தாலே தவிர எந்த ஒரு மனிதருடைய சொந்த விடயங்களையும் மார்க்கமாக கற்க வேண்டும் என இவர் கூறுவது மிக தவறான சூஃபித்துவத்தின் அடிப்படை வழிகேடுகள் ஒன்றாகும். இறுதியாக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றோம். இது ஐந்தாவது விடயம். ஒரு மனிதரை இவர் வழி என நினைத்து அவர் மரணித்ததன் பிறகு முஸ்லிம்களை விட அதிகமான காபிர்கள் அவர்களது மன்னரைகளிலே ஒன்று கூடுகின்றார்கள் என்றெல்லாம் இவர் கூறுகின்றார். ஆம், மரணித்தவர்களின் மன்னரைகளில் காபிர்கள் தான் ஒன்று கூடுவார்கள், முஸ்லிம்கள் ஒன்று கூட மாட்டார்கள். அது நபி வழி கிடையாது. கபர்களை நீங்கள் வணக்கத்தலங்களாக மாற்றிவிடுவீர்களோ என நபி அவர்கள் பயந்தார்கள். எனவே சூஃபித்துவத்தை போதிக்கின்ற இவர் வலிமார்கள் என்று இவர்களாக சிலரை நிர்ணயித்து விட்டு அவர்கள் மரணித்ததன் பிறகும் அவர்களை விடாமல் அவர்களது மன்னரைகளிலே சென்று பிரார்த்திப்பதென்பது நிரந்தர நரகிற்குரிய ஷிர்கான செயலாகும். எனவே அதனை போதிக்கின்ற இவர் கூறுவது முற்றிலும் தவறானதாகும். இப்போது ஒரு மனிதரை உலகிலே இவர் அல்லாஹுடைய வழி என நாம் தீர்மானிப்பது இது சரியாகி விடுமா? நபியுடைய ஹதீஸை படியுங்கள். சஹீஹுல் புகாரியிலே 3349வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. பல இடங்களில் பதிவாகி இருக்கின்றது. என்ன அந்த ஹதீஸ்? நபியின் காலத்தில் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் சஹாபாக்கள் என்பது எம்மிலே சிறுவர்கள் கூட அறிந்த விடயம். நாளை மறுமை நாளையில் சஹாபாக்கள் உட்பட முஸ்லிம்களுக்கு நீர் வழங்குவதற்காக நபி அவர்கள் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே காத்திருப்பார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் நபியிடம் வந்து நபியின் கையால் நீர் பெற்று நீர் அருந்துவார்கள். அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் வருகின்ற போது வானவர்கள் அவர்களை தடுப்பார்கள். நபி அவர்கள் என்ன கூறுவார்கள்? அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் எனது சஹாபாக்கள், அவர்கள் எனது சஹாபாக்கள் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அவர்களை தடுத்த வானவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? நீங்கள் மரணித்ததிலிருந்து அவர்கள் எந்த வழியால் இந்த தீனிற்குள் வந்தார்களோ அவர்கள் குதிகால்களினால் திரும்பி சென்று விட்டார்கள். மார்க்கத்திலே புதிதாக அவர்கள் என்ன ஏற்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு அவர்களை நரகிலே தூக்கி எறிவார்கள் என்ற விவரம் எல்லாம் ஹதீஸிலே இருக்கின்றது. எனவே தங்களோடு இருந்தவர்கள் அதே நேர்வழியில்தான் மரணித்திருப்பார்கள் என்று நபி நினைத்தது கூட தவறாக அமைந்திருக்கின்றது.
தங்களுடைய காலத்தில் இஸ்லாத்தில் இருந்தவர்கள் நபி மரணித்ததன் பிறகு அவர்களிலே எத்தனையோ பேர் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கி வழிகட்டிருக்கின்றார்கள். எனவே நாம ஒருவரை வழி என நினைத்து ஷரியத்திற்கு முரணான விடயத்திலும் அவர்களை பின்பற்றுகின்ற கொள்கையாகிய சூஃபித்துவம் என்பது இந்த மனிதர் கூறியிருப்பது தெளிவான ஷிர்கான ஒரு வழிகேடான கொள்கையாகும். எனவே அவர்கள் உட்பட இந்த வழிகேட்டில் இருப்பவர்கள் வஹியை மாத்திரம் பின்பற்றுகின்ற சுவனம் செல்லுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக இருக்கின்ற நெருவழியிலே இவர்கள் வந்தடைய வேண்டும். இந்த ஆலிம் கூறியிருப்பது முற்றிலும் வழிகேடான ஒரு கொள்கை என்பதே இது பற்றிய இஸ்லாமிய பார்வையின் தீர்ப்பாகும்.